நந்தினியே, இந்த யானை தான் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கியா நீ? விட பாரு, காலையில இருந்து எவ்வளவுதான் என் மருமகளை போட்டு வறுத்தெடுப்ப நீனே. அவ சும்மா இருந்தா நான் ஏண்டி இதெல்லாம் பேச போறேன்? ஏய் வாய் தரடி, தெரியுமா தெரியாதா? ஏமா இப்படி பண்ற? விடா இந்த ராகுல சொல்லண்டா, எரும மாடு பிடிச்சி வச்ச புள்ளியாராட்டம் உட்காந்துருக்க. நான் எதுவும் கேட்க மாட்டேப்பா யாத்தி. அம்மா பொண்ணு சண்டைக்குள்ளலாம் நான் வர மாட்டேப்பா. நாங்க கரெக்டு தானே? என்னம்மா நான் சொல்றது கரெக்டு தானே? நீ எப்பவுமே சரியாதான்டா தங்க சொல்லுவ. நந்தினி உள்ள வரலாமா? வந்துட்டாங்க போல இருக்குதே. நந்தினி நான் போய் கூட்டின்னு வரேன். நந்தினி தேவையில்லாம கோவப்பட்டெல்லாம் பேசக்கூடாது சரியா? வீடு தேடி வந்திருக்காங்க, பார்த்து பேசணும் ஓகேவாம்மா? சரிங்க அத்தை. நீ நல்ல புத்திசாலியான பொண்ணு தான், பார்த்து பேசுவ. இருந்தாலும் கோவலாம் பட்டுறாதானே? சரிம்மா. அந்த பொண்ணு வர பாரு, வா நம்ம பேசாம போயிடலாம். அவங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும். நீ பேசிட்டே நாங்க போய் டீ போட்டு எடுத்துன்னு வரோம்னா பசங்களுக்கு. சரிம்மா. என்ன 2 பேரும் எந்த போயிட்டாங்க போல இருக்குது. நீங்க வாங்க, நீங்க எதுக்கு நின்று இருக்கீங்க? வந்து உட்காருங்க வாங்க. தேங்க்ஸ் ராகுல். ஹாய் நந்தினி. ஹாய் சௌமியா வாங்க. டேய் தீபக் எங்க? அவட தாண்டி வந்திருக்கான். டேய் வாடா உட்காருங்க, எதுக்கு நிக்கிறீங்க? ஃபைனலி நந்தினி உங்க வீட்டுக்கு வந்தாச்சு. பா கேட்ல இருந்து வீட்டுக்குள்ள வரதுக்கு எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. உண்மையிலேயே உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. என்ன இவ சடனா எழுந்துட்டோம்? என்னடி நந்தினி ஏன் எழுந்துட்ட? உட்காரது தானே? அதானே உட்காருங்க நந்தினி. இல்ல ஆக்சுவலா ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேனா அதான் கொஞ்சம் பேக் பெயினா இருக்கு, அதை எழுந்து நின்றுட்டேன். ராகுல் நீ என்ன பண்ணு, தீபக்குக்கும் இந்த நம்ம விக்கிக்கும் சாப்பிட ஏதாவது கொடு. நான் சௌமியை கூட்டிட்டு உள்ள போறேன். நான் அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா கீழே வரேன். ஐயோ சரிடி, வரீங்களா போலாம்? சரி நந்தினி, ஓகே. நந்தினி சும்மா சொல்லக்கூடாது, ஒரு ரூம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்குப்பா, நீட்டா அழகா இருக்கு. இது யார் ரூம் இல்ல. ஐயோ என்ன சொன்னாலும் இவன் ஏன் ரொம்ப ரஃபா பேசுறான்? அப்படியா? சரி இருந்தாலும் இந்த ரூம் ரொம்ப அழகா இருக்கு. இருக்கோங்க, ஏன்னா இது சந்தோஷோட ரூம். அவர் ரூம் எப்பவுமே அழகா தான் இருக்கும். இந்த வீட்டில் மட்டும் இல்லை, அவரோட வீட்லயும் அவரோட ரூம் ரொம்ப நீட்டா அழகா இருக்கும். ஆஹா சரி விடுங்க, அதை பத்தி எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு. நீங்க சொல்லுங்க, நீங்க எதுக்காக இப்ப வந்தீங்க? ஆக்சுவலா நான் நேத்தே உங்ககிட்ட போன்ல சொன்னேன்ல, எனக்கு நடந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட தெளிவுபடுத்தி உங்ககிட்ட சாரி கேட்டுட்டு போகணுன்றதுக்காக தான் வந்தேன். எனக்கு அதுவும் இல்லாமல் உன்னை நேரில் பார்க்கணும்னு தோணுச்சு. ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு வேற விக்கி சொன்னானா, சரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு தான்ப்பா வந்தேன். எதுக்குங்க தேவையில்லாத உங்களுக்கு அலைச்சலாம்? என்கிட்ட வந்து இப்போ மன்னிப்பு கேட்கணும்னா என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு இப்போ? இல்லப்பா கண்டிப்பா நான் உங்ககிட்ட சாரி கேட்டே ஆகணும்ப்பா. என்னால தானே உனக்கும் சந்தோஷக்கும் இவ்வளோ பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. என்னால தான் எல்லா பிரச்சனையும் ஆச்சு. அதனால தான் ரியலி சாரிப்பா, ரொம்ப சாரி. சரி விடுங்க, எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வேற எதனா பேசுவோம். சரி நந்தினி, உனக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசு, உடனே என்ன மன்னிச்சிட்டியே. நான் எப்பவுமே அப்படித்தாங்க. ஆனா உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் கேட்கவா? கேளு நந்தினி. ஆக்சுவலா உங்களுக்கு சந்தோஷம் நானும் லவ் பண்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும் நந்தினி, சந்தோஷம் என்கிட்ட சொன்னாருல, அவர் கமிட்டட்னு தெரிஞ்சு போச்சுல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அவரை கூட்டிக்கிட்டு வெளியெல்லாம் சுத்துறீங்க? அதுவும் இல்லாம உங்க பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் எதுக்கு அவரை கூப்பிட்டு குடிக்கலாம் வச்சிருக்கீங்க? இதெல்லாம் தப்பா தெரியல உங்களுக்கு? நந்தினி சந்தோஷ் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு நந்தினி, அதனாலதான் நான் அவன் கூட ஷாப்பிங் எல்லாம் போனேன். என் பர்த்டே பார்ட்டிக்கு மட்டும் தான் நான் அவனை கூப்பிட்டேன், மற்றபடி நான் அவனை குடிக்கலாம் சொல்லல. அவனாதான் குடிச்சு டைட் ஆயிட்டான். நீங்க குடுக்காம அவர் குடிச்சிருப்பாரு? அப்படி இல்ல நந்தினி, நான் அவனை குடிக்க வேணாம்னு சொல்லி ரொம்ப சொன்னேன், ஆனா அவன் கேட்கவே இல்லை. எனக்கு நந்தினி ஞாபகமாவே இருக்கு, அவளை மறக்கணும் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லி குடிச்சுக்கிட்டே இருந்தான். ஓ அதனாலதான் போதை தலைக்கேறி தட்டு மாதிரி உங்க பெட்ல விழுந்திருக்காரு. நீங்க அதை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவர் பக்கத்துல க்ளோஸா இருந்து போட்டோ எடுத்திருக்கீங்க, அப்படித்தானே? ஐயோ நந்தினி, நீ கூட சந்தோஷ் மாதிரியே தப்பா புரிஞ்சு வச்சிருக்க நந்தினி. நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல. அவனை எழுப்புறதுக்கு தான் அவன் பக்கத்துல போனேன். நீங்க எழுப்புறதுக்கு தான் போனீங்களா அவரை? இதை நான் நம்பணுமா? அவரே போதையில விழுந்து கிடக்குறாரு, அவர் பக்கத்துல அவ்வளவு க்ளோஸா ஒட்டி உரசி கிட்டத்தட்ட அவர் பக்கத்துல படுத்த மாதிரி தானே இருந்தீங்க நீங்க. அப்படி இல்லாம எழுப்புவாங்க ஒருத்தவங்களா? இதை நான் நம்பணுமா? நந்தினி ஏன் இப்படி பேசுற? நான் ப்ராமிஸா அவனை எழுப்புறதுக்கு தான் பக்கத்துல போனேன். அந்த நேரமா பார்த்து எனக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆனதுனால அவன் பக்கத்துல அப்படியே விழுந்துட்டேன். அந்த நேரமா பார்த்து அவனுங்க 2 பேரும் போட்டோ எடுத்துட்டானுங்க. இது எல்லாமே கோ இன்சிடென்டா தான் நடந்தது. அப்ப தற்செயலா தான் நடந்திருக்கு இது. ஆமா நந்தினி. இப்படி ஒரு தற்செயலான சம்பவம் யாருக்குமே நடந்திருக்காதுங்க. நீங்க கரெக்டா சந்தோஷ் பக்கத்துல அப்படியே படுக்கிற மாதிரி விழுந்திருக்கீங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா தற்செயலா அவனுங்க போட்டோ எடுத்திருக்கானுங்க. பா எவ்வளவு பெரிய விஷயம் இது. என்ன நந்தினி பண்றது, சில டைம் இப்படி எல்லாம் நடக்குது. ஆக்சுவலா அவனுங்க விக்கியும் தீபக்கும் சும்மா எல்லாரையும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. ரேண்டமா எங்களையும் போட்டோ எடுத்துட்டானுங்க, அவ்வளவுதான். சரி விடுங்க. அப்புறம் எதுக்கு நீங்க அவரை கூட்டிட்டு ஷாப்பிங் எல்லாம் போனீங்க? உங்க பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா நீங்களே போய் எடுத்துக்க வேண்டியது தானே? அவர் என்ன பொண்ணா உங்களுக்கு பார்த்து எடுத்து கொடுக்கறதுக்கு? இல்ல அவர் என்ன உங்களுக்கு பாய் ஃப்ரெண்டா? இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானே. உங்களுக்கு வேணா நீங்களே போக வேண்டியது தானேங்க. அவர் எதுக்கு கூட்டிட்டு சுத்துனீங்க? என்ன இவன் ஒன்னொன்னா கேட்டுக்கிட்டு இருக்கான்.
இருக்கா? நந்தினி, ஆக்சுவலாக சந்தோஷ் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால தான் ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில் அவனை கூட்டிகிட்டு போனேன், வேற ஒன்றும் இல்லை. சரி போனீங்களே, ஒழுங்கா போயிட்டு வர வேண்டியதானே, எதுக்கு அவர் மேலே சாஞ்சி நின்றுட்டு இருந்தீங்க? ஆக்சுவலாக நந்தினி, இதுவுமே தற்செயலாக தான் நடந்தது. நான் கால் ஸ்லிப் ஆகி சந்தோஷ் மேலே விழுந்தேன். சந்தோஷ் என்ன டச் எல்லாம் பண்ணலை நந்தினி, நான் தான் விழுந்தேன். ரொம்ப வருத்தமா இருக்கோ? எதுக்கு கேட்குற? அவர் உங்களை தொடலைன்னு சொன்னீங்களே அதுக்கு. சிச்சி, என்ன நந்தினி இப்படியெல்லாம் பேசுற? நான் ஏன் அப்படியெல்லாம் நினைக்க போறேன்? சரிதான் சரிதான். சரி, நீங்க இப்ப கூட தற்செயல தான் வேண்டீங்க. அதே மாதிரி தீபக்கும் விக்கியும் அங்க தற்செயலா ட்ரெஸ் எடுக்க வந்து போட்டோ எடுத்துட்டானுங்க, கரெக்டா அப்படிதானே? ஆமா நந்தினி, ப்ராமிஸா. ஆனா உண்மையிலேயே நீங்க ரொம்ப லக்கி தாங்க. உங்களுக்கு தற்செயலா நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்குது. சந்தோஷ் பக்கத்துல படுத்திருக்கீங்க, சந்தோஷ் மேலேயே சாஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அவர் கூடவே இருக்கிறேன் நான். எனக்கு இந்த மாதிரி ஒரு தடவை கூட தற்செயல நடந்தது இல்லை. ஏன் சும்மா அவர் கையை பிடிக்கிறதுக்கு கூட எனக்கு நடந்தது இல்லை. அவரும் என் கையை பிடிச்சது இல்லை. அந்த அளவுக்கு தான் இருக்கும் எங்களுக்குள்ள. எங்களுக்கு அப்படி ஒரு தற்செயலான சம்பவம் நடக்கவே மாட்டேங்குது. ஐயோ, என்ன இவ வாழைப்பழத்துல ஊசியை இருக்கிற மாதிரி இருக்கிட்டு இருக்கா. என்ன நந்தினி பண்றது? அது ஒருத்தவங்களோட பேட் லக். அப்படி பேட் லக் உண்மையிலேயே எனக்கு தாங்க. ஏன் ஆளு கூட நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, நான் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது நந்தினி, நீ ஏதோ தப்பாலாம் மீன் பண்ணி பேசாத நந்தினி. நான் சத்தியமா சந்தோஷம் வெறும் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நான் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவனும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். ஓ அப்படி, சரி ஓகேங்க. அப்புறம் உங்களுக்கு கால் அடிபட்டு இருந்ததுல, அன்னைக்கு கூட நீங்க அவரை ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போக சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணீங்கல்ல. அன்னைக்கும் தீபக்கும் விக்கியும் அங்க தற்செயலா வந்து உங்க 2 பேரையும் போட்டோ எடுத்து என்கிட்ட மாட்டி விட்டான், அப்படித்தானே? நாங்க போன ரெஸ்டாரண்ட்டுக்கே அவங்களும் வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை நந்தினி, அதுவும் தற்செயலா தான் நடந்தது. பாருங்களேன், நீங்க சாப்பிட்றதுக்கு போயிருக்கீங்க, ஆனா அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டுபிடிச்சு வந்திருக்கானுங்க அந்த காவாலி பசங்க. சரி விடுங்க. சரி, உங்களுக்கு தான் அன்னைக்கு கால் வலி அவ்வளோ இருந்ததுல, அப்புறம் வீட்லயே இருக்க வேண்டியதானே, எதுக்கு வெளியெல்லாம் வந்தீங்க? அவர் தான் ஃபுட் ஆர்டர் பண்ணி தரேன்னு சொன்னார்ல, அதே வீட்டில் உட்காந்து சாப்பிட வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு வெளியே போனீங்க அவரோட? இதில் அவரை தூக்க வேற சொல்லியிருக்கிறீங்க, உங்களை ஒரு நாள் ஃபுல்லாக மண்ணு மூட்டி தூக்குற மாதிரி தூக்கியிருக்காரு, அப்படிதானே? ஐயோ, ஒன்று விடாம எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் போலயே. கடவுளே, இவ வேற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன பதிலே காணோம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நந்தினி. ஆக்சுவலாக சந்தோஷ் கூட போய் வெளியே சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கோமா, அதனால தான் வெளியே கூட்டின்னு போக சொல்லி கம்பல் பண்ணேன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நான் சந்தோஷம் உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், வேற எதுவுமே கிடையாது நந்தினி. தூக்க சொன்னது என்னால் நடக்க முடியல சுத்தமாக, அதனால தான். ஆசைப்பட்டதுனால போய் சாப்பிட்ருக்கீங்க. சரி, அன்னைக்கு அவரை தூக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணியிருக்கீங்களே, அன்னைக்கு உங்களால உண்மையிலேயே நடக்க முடியாம போச்சா? ஆமா நந்தினி, சுளுக்கு பிடிச்சிருச்சு, அதான் நடக்க முடியல, அதனால தான் தூக்க சொன்னேன். வெறும் சுளுக்குக்கே நீங்க அவரை உங்களை நாள் ஃபுல்லா தூக்க சொல்லியிருக்கீங்களா? பா, பெரிய ஆள் தாங்க நீங்க. எனக்கும் மணிக்கெல்லாம் பாருங்க, காலை கிழிஞ்சி ஸ்டிச்செல்லாம் போட்டிருக்காங்க. என் காலில் 8 தையல் போட்டிருக்காங்க, கையில் 7 தையல் போட்டிருக்காங்க, வயிற்றுல ஒரு 4-5 தையல் போட்டிருக்கானுங்க. இவ்வளோ நடந்திருக்கு. இத்தனைக்கும் நாங்கள் 2 பேருமே நாங்களாக தான் நடந்து போகிறோம் வரோம், யாரோட சப்போர்ட்டும் இல்லை. தரையில் உட்காந்தா மட்டும்தான் எங்களை தூக்கிறதுக்கு ஆள் வேணும். பாரா, எங்களாலலாம் நடக்க முடிஞ்சிருக்கு, உங்களால் ஒரு சுளுக்கையே தாங்க முடியல, அந்தளவுக்கு ஒரு சிலுக்காக இருந்திருக்கிறீங்க. இங்க பாரு நந்தினி, பார்த்து பேசு, சிலுக்குன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. என்னால் முடியலங்கிறதுனால தான் சந்தோஷம் தூக்க சொன்னேன். அதுவும் இல்லாமல் ஜஸ்ட் அவன் எனக்கு ஃப்ரெண்டாக தான் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணான். எல்லா டேஷையும் பண்ணுவேன், பண்ணிட்டு ஃப்ரெண்டுன்னுவியா? இதை நான் நம்பணுமா? இங்க பாரு நந்தினி, அப்படியெல்லாம் பேசாத, மரியாதையோட பேசு. நான் உன்கிட்ட மரியாதையோட தான் நான் நடந்துகிட்டு இருக்கேன். அப்படி தாண்டி பேசுவேன். என்ன பண்ணுவேன்? நீ ஆளோட ஒட்டி உராசி வண்டியில எல்லாம் போயிட்டு வருவேன், பிக்கப் ட்ராப் எல்லாம் பண்ண சொல்லுவேன், கடைக்கெல்லாம் கூட்டின்னு போவேன், இஷ்டத்துக்கு நீ பார்ட்டி வச்சு அவரை குடிக்க வச்சு நீ அவர் பக்கத்தில் படுப்ப, நீ எல்லா கருமத்தையும் பண்ணுவ. இது எல்லாம் தற்செயலாக நடந்ததுன்னு சொல்லுவேன், என்னை அவரையும் பிரிக்க பார்ப்ப. இந்த மயிரெல்லாம் நீ பண்ணுவ, நான் உங்ககிட்ட மரியாதையோடு பேசணுமா? இங்க பாரு நந்தினி, இது எல்லாமே தற்செயலாக நடந்ததுதான், நீ தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். ஏச்சி, வாய மூடு. பேசுது பாரு இது. ஏய், என் ஆளோட அப்படியே ஒட்டி உராசி இருப்ப, அதெல்லாம் உனக்கு தற்செயலாக நடக்கும். அந்த நாய்ங்க உனக்கு வந்து ஃபோட்டோ எடுப்பானுங்க, அது தற்செயலாக நடக்கும். அது எப்படி உனக்கு மட்டும் எல்லாம் தற்செயலாக நடக்குது? அசிங்கமாக இல்லை உனக்கு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு? மூஞ்சும் முகரையும் பாரு, ஃப்ராடு, எல்லாத்தையும் நீ பக்காவாக பண்ணியிருக்கடி, எனக்கு நல்லா தெரியுது இப்போ தான். இங்க பாரு நந்தினி, நான் எதையும் வேணும்னு எல்லாம் பண்ணல, உண்மையிலே எல்லாமே தற்செயலாக தான் நடந்தது. அவனுங்க ஃபோட்டோ எடுத்தானுங்கன்னா நீ அவனுங்கள தான் கேட்கணும். நான் இந்த அளவுக்கு பொறுமையாக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னா என் மேலே எந்த தப்புமே கிடையாது. வா,
உத்தமிப்பா இவ. சரி ஓகே விடு. இங்கே பாரு, உனக்கும் அவருக்கும் நடந்தது எல்லாமே தற்செயலாக நடந்ததுன்னே வச்சுக்கலாம். சரி, என்ன டேஷுக்கு நீ அவரை கணத்தில் கிஸ் பண்ண? ஐயோ இதையும் சொல்லி தொலைச்சிட்டோனா? ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? என்ன பதிலே காணோம்? சந்தோஷ் என்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாருன்னு நினைச்சியா? அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இப்போ பதில சொல்லிடி, எதுக்கு அவர் கணத்தில் கிஸ் பண்ண? ஐயோ நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல நந்தினி. சந்தோஷ் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் இப்போ கேள்வி இல்லை. எதுக்கு நீ அவர் கணத்தில் கிஸ் பண்ண? ஆக்சுவலாக நான் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக எனக்கு சந்தோஷம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான் தெரியுமா. அதனால ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் அந்த கேஸை கொடுத்தேன். ஓ, ஃப்ரெண்ட்லியாக கிஸ் பண்ணியா? அப்போது உனக்கு எந்த ஆம்பளை ஹெல்ப் பண்ணாலும் அப்படி தான் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறேன்ட்டு இதெல்லாம் பண்ணுவியா? இது மட்டும் தானா இல்லை வேறு எதனா பண்ணுவியா? இங்கே பாரு நந்தினி, நீ தேவையில்லாம கேரக்டர் தப்பாக பேசிக்கிட்டு இருக்க. நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. சந்தோஷ் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஆளுன்றதுனால தான் நான் அப்படி பண்ணேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அதுவும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணேன். அதானே பார்த்தேன். என் சந்தோஷ் ரொம்ப நல்லவர், இழிச்ச வாயி. அதனால தான் அவர் என்ன பண்ணாலும் உன்னை ஏதோ திருப்பி பண்ண மாட்டார். அந்த நம்பிக்கையில் தான் இப்படியெல்லாம் பண்ணேன். அசிங்கமால உனக்கு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு? இங்கே பாரு நந்தினி, நான் எந்த இன்டென்ஷன்லையும் அந்த கிசை கொடுக்கல. நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் அந்த கிசை கொடுத்தேன். சந்தோஷ் எனக்கு நாள் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் அப்படி பண்ணேன். ரொம்ப பிடிச்சா தூக்கி வச்சு முத்தம் கொடுக்கறதுக்கு அவர் ஒன்றும் குழந்தை கிடையாது, என் புருஷன். புரியுதா? இன்னொரு தடவை இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. உன் நிழல் கூட இதோட அவர் மேலே படக்கூடாது. புரியுதா? ஒதுங்கியே இரு, அதுதான் உனக்கு நல்லது. நான் சந்தோஷம் சத்தியமாக ஃப்ரெண்டாக தான் நந்தினி பார்த்தேன். நான் ஃப்ரெண்ட்லியாக தான் அந்த கிசை அவனுக்கு கொடுத்த மாதிரி எதுவுமே இல்லை. அடுத்து சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத, வாய மூடு. இந்த பாரு, இத்தோட எல்லாத்தையும் நிறுத்திக்க. அவரை நல்லா நம்ப வச்சு ஏமாத்திருக்கிற நீ. ஃப்ரெண்டுன்னு கூடவே இருந்துட்டு கேவலமான வேலையெல்லாம் பண்ணியிருக்க. அவர் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்ததுனால தான் நீ பண்ண எல்லா விஷயத்துலையும் விழுந்திருக்கிறாரு. அவரை நீ யூஸ் பண்ணியிருக்கிற. அது கூட தெரியாமல் அந்த மனுஷன் உங்ககிட்ட பேசி பழகியிருக்கிறாரு. நல்ல மனுஷனை நீ ஏமாத்திருக்க. இதில் கேவலமான வேலையெல்லாம் பண்ணியிருக்கிற. இத்தோட இதுக்கு மேலே உன்னால் எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக நான் அவரை உங்ககிட்ட நெருங்கவே விட மாட்டேன். சாவச்சிருவோம் உன்னை. மரியாதைப்படிங்கிறது. நந்தினி சொன்ன கேளு நந்தினி, நான் எல்லாமே தெரியாம தான் பண்ணேன். என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். இந்த மாதிரி இந்த மன்னிப்பு மயிரெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காதனா? என் அம்மாவும் என் அத்தையும் சொன்னதுனால தான் ரொம்ப கண்ட்ரோலாக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த அடி கூட என்னை மீறி தான் வந்தது. நீ வெளியே வந்து சீனெல்லாம் ஓட்டாமல் ஒழுங்கு மரியாதையாக எல்லாருக்கிட்டே நல்லபடியாக பேசிட்டு இங்கிறது இடத்த காலி பண்ணி போயிட்டேரு. இதோட இந்த பக்கமே திரும்பி பார்க்காத. பார்த்துட்டு உன் கண்ணை நோண்டி உன் கையிலேயே கொடுத்துருவேன். போடிங்கிறது. ஏதாச்சும் ஆக்டிங்க போடாம கிளம்பு. ராகுலு, நந்தினி சௌமியாவை அடிச்சிட்டு இருக்கா போலடா. உங்களுக்கும் கேட்டுச்சுல? அடி சத்தம் மாதிரி தானே இருந்தது. ஆமாண்டா. ராகுல், யாரோ வர சத்தம் கேக்குது, கேஷுவலா இரு. சரி. ஐயோ மூஞ்சில மார்க் போட்டுட்டா நந்தினி. ஐயோ ஏய், நார்மலா பிஹேவ் பண்றா. என்னாச்சு சௌமியா? என்ன அழுதுட்டு இருக்கீங்க? என்ன சௌமியா காத்தடிக்கிறீங்க வாயிலிய? ஆமா, உங்க மூஞ்சில என்ன மார்க் ஊந்துருக்குது? நந்தினி அடிச்சிட்டாளா? டேய் அறிவு கட்டவனே, என்ன எதுக்கடி கிள்ற எருமாடே? இப்படி யாரா கேட்பாங்க? அறிவு இல்ல உனக்கு? வேற எப்படி கேக்குறதா? டேய் நந்தினி வரேன்னு நினைக்கிறேன், அமைதியா இருடா. அவளுக்கு ஏண்டி பயப்படுறா? ஏச்சலாம் வாடி பொறுமையா இருக்கி வாடி ராசாத்தி. என்னடா சௌமியா மூஞ்சில பூரா விட்டு அனுப்பிச்சிருக்க போல. டேய் நீ இருக்கியே, என்ன சும்மா விடுவானாடா? என் ப்ராப்பர்ட்டி மேல கைய வச்சிருக்கா அவ. பல நாள் கோவத்தை தீத்துட்ட போல இருக்கே. ஆமாண்டி, சந்தோஷ் அந்த விஷயத்த சொன்னதுல இருந்து எனக்கு செம்ம கான்ல சுத்திக்கிட்டு இருந்தேன் நானு. அதே புரி, நான் அந்த ஆளு கைய கூட தொட்டது இல்ல. இவ போய் கண்ணத்திலே கொடுப்பாளா? அதான் நானும் திருப்பி வச்சான் அவ கண்ணத்துல. சூப்பர் டி, நீ சூப்பர். இப்பதான்டா என் மனசு கொஞ்சம் நிறைவா இருக்கு. சரிடி. அப்புறம் ஏய், நடந்த விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ண சொன்னேன், பண்ணியா? அதெல்லாம் அழகா பண்ணிருக்கிறேன். பிக்சர் கிளாரிட்டில பக்காவா இருக்கும். அர்ச்சனா அக்காக்கு அனுப்பிடு மறக்காம. போனேங்க, என் புருஷன் ரூம்ல தான் இருக்குது, போய் எடுத்துக்க. சூப்பர் இடியாடா நீ. ஆத்ம திருப்தின்னு நம்ம மணி சொல்லுவால, அது எனக்கு இன்னைக்கு தாண்டி கிடைச்சிருக்கு. சரிடா ராகுல, கடன்னு எடுத்து அர்ச்சனா அக்காக்கு சென்ட் பண்ணு. அர்ச்சனா அக்காவும் பிரியாவும் ரொம்ப அப்படியே வெறித்தனமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்ன நடந்திருக்கும்ட்டு. போ. சரிடி. சரி வாங்கடி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டுங்களை போய் கவனிப்போம். கவனிச்சது வெறியும் போதாதா மேடம்க்கு? போதும் தான், இருந்தாலும் நம்ம வீடு தேடி வந்திருக்கிறாங்க. ஒரு ஜூஸோ ஒரு டீயோ அவங்க குடிக்க வச்சுட்டு அனுப்புனாதானே நம்மளுக்கு மரியாதை. வாங்க போய் கவனிப்போம். ஆனா நந்தினியே சரியான திமிரு பிடிச்சவ தாண்டி நீனே. பல நாள் பகையை தீத்துட்ட போல. ஆமா, டெஃபினெட்லி. சௌமியா சத்தியமா இதை வாழ்நாள் ஃபுல்லா மறக்க மாட்டாடி. மறக்கவே கூடாதுரி. அதுக்காக தான் அவளை இங்க வர வச்சு நல்லா பதப்படுத்தி பக்குவப்படுத்தி பலார்னு அடிச்ச. மறக்க மாட்டா. சரி வாங்க போவோம். வந்திருக்க விருந்தாளிங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, இல்ல தெரிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்களான்னு போய் பாப்போம். அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டு என்னப்பா அவசரமா கிளம்புறீங்க? மதியம் சாப்பிட்டு போலாம்ல. கொஞ்சம் முக்கியமான வேலை வந்துருச்சு, அதனாலதான் கிளம்புறோம். எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறோம் ஆண்டி.
ஆமா ஆண்டி, கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறோம். ரொம்ப முக்கியமான வேலை, கிளம்பியே ஆகணும். என்னப்பா இப்படி பறக்குறீங்க? சரி விடுங்க. அம்மா சௌமியா, நீயாவது உட்காந்து சாப்பிட்டு போயம்மா, அவங்க 2 பேர் கிளம்பட்டோம். அவங்க உட்காந்து சாப்பிட்டான்னா நந்தினி அவ சொத்துல விஷத்தை வச்சிருவா. டேய் சும்மா இருடா, இருமாடு. என்னம்மா ஒன்றும் பேச மாட்டேற? இல்ல ஆண்டி, எனக்கும் ரொம்ப முக்கியமான வேலை வந்துருச்சு. அதனால தான் நாங்க 3 பேருமே கிளம்புறோம். ஆக்சுவலா ஒரு இன்டர்வியூக்கு தான் போலான்னு இருக்கோம். போயிட்டு வந்துடுறோம் ஆண்டி. நாங்க இன்னொரு நாள் வரோம். அப்படியாம்மா? சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க ஆண்டி, போயிட்டு வரேன் ஆண்டி. சரிம்மா, பத்திரமா போங்க. ஆனா நீங்க சாப்பிடாம போறது தான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்துருங்க. சரியா? ஞாயிற்றுக்கிழமை இங்க கூழ் ஊத்துறோம். அதனால இங்கே வந்து ஃபுல் டே இருந்து சாப்பிட்டு போங்க. சரியா? ஃபுல் டேவா? சரிங்க ஆண்டி, நாங்க ட்ரை பண்றோம். இப்ப கிளம்புறோம். பாய் ஆண்டி. பை பை பை, எல்லாருக்கும் பை. சௌமியாக்கா டாட்டா. சிச்சோ, என்ன இந்த அக்கா எனக்கு டாட்டா சொல்ல முடிய போகுது. டேய் லூசு, வாடா போலாம் உள்ள. அந்த பொண்ணு கண்ணு எப்படி பழுத்து இருந்தது. நந்தினி, நான் என்னடி சொன்னேன் உனக்கு? நந்தினி, நீ இப்ப ஓட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓடுறியே. எங்க இருந்தா ஓட முடியும்? நீ நவுரு, நான் பாத்துக்கிறேன் என் தாய் கழுவிய. மா என்னம்மா இப்பா? ஏய், உன்னை பார்த்து தானே பேச சொன்னோம். நீ எதுக்கடி அவன் மேல கையை வச்ச? கோவத்துல அடிச்சிட்டேன், விடுங்களா. இங்க பாரு நந்தினி, வர வர உனக்கு கை ரொம்ப நீளுது. இதெல்லாம் சரிப்பட்டே வராது சொல்லிட்டேன். சும்மாலாம் நான் யாரையும் அடிக்க மாட்டேமா. பல நாள் கோவம், நான் என்ன பண்றது, கண்ட்ரோலை மீறி அடிச்சிட்டேன். இருந்தாலும் அந்த பொண்ணு உன்கிட்ட போன்லயும் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கும் வந்து மன்னிப்பு கேட்டுச்சுலம்மா. மன்னிப்பு கேட்கறவங்கள யாராவது அடிப்பாங்களா? அவ மன்னிப்புல உண்மை இல்லம்மா. நீ போய் பாத்தியாடா? வாய மூடு சும்மா. அவளை எதுக்கு ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்க? அத்தை, அவன்லாம் ஒன்னும் ஏத்தி விடல அத்தை, நீங்க விடுங்களேன். மா நீயும் விட்டுருமா இந்த விஷயத்தை. இதோட பெருசாக்காதீங்க சரியா? நான் ரொம்ப நாள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கே வெளியே காமிச்சிட்டேன், அவ்வளோதான். ஃப்ரீயாக விட்டுருங்க. எவ்வளவு கோவமாவே இருந்தாலும் இப்படி வீடு தேடி வந்தவங்கள அடிச்சு அனுப்புறதெல்லாம் நல்லாவே இருக்காதுரி. நல்லதும் இல்லை. முடிஞ்சா உன்னை மாத்திக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆமாம்மா, இந்த அளவுக்கு கோவம்லாம் நல்லா இருக்காதுமா. உனக்கு அவளை பிடிக்கலன்னு தெரியுதுல்ல, நீ அவளை அவாய்ட் பண்ணிடு. நீ எதுக்கு தேவையில்லாம அவளை இங்க வர வச்சு எதுக்கு வீணா பிரச்சனையை வளர்க்கணும்? இப்போ நீ அவளை அடிச்சிட்ட, நாளைக்கு அதுக்கு பதில் அவ வேற ஏதாவது பண்ணானா என்ன பண்றது? அத்தை, அவளால இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அத்தை. அவள் ஏற்கனவே உங்கள் பையனுக்கு நிறைய பண்ணிட்டா. அதுக்கு தான் நான் அவளுக்கு திருப்பி கொடுத்தேன். இதுக்கு மேலே எதுவும் வச்சுக்க மாட்டான். நீங்கள் வேணா பாருங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை. நான் இதுக்கு மேலே நானாக போய் எந்த பிரச்சனையும் தேடிக்க மாட்டேன். கண்டிப்பாக தேடிக்க மாட்டேன். சரிம்மா, பார்த்து இரு, அது போதும். அப்புறம் நீங்கள் எதுக்குமா ஞாயிற்றுக்கிழமை அவளை இங்கே வர சொன்னீங்க சாப்பிட்றதுக்கு? ஏய், இவ்வளவு தூரம் அந்த பசங்க வந்து சாப்பிடாம போதுங்கடா. அதெல்லாம் ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருந்தது. அதனால தான் கூப்பிட்டோம். உங்க வயசு தானேடா, எல்லாம் எங்களுக்கும் பிள்ளைங்க மாதிரி தானே. வந்து சாப்பிட்டு போட்டோம். வந்தா வருதுங்க, வராகாட்டி போதுங்க, அவ்வளவுதான். ஆமாண்டா, அதனால தான் கூப்பிட்டோம். சரி விடுங்கம்மா, ஞாயிற்றுக்கிழமை அதுங்க வந்தால் பார்த்துக்கலாம். சரி வாங்க உள்ளே போவோம். போசிக்குது, சோற போடுங்க. வாங்க உள்ள வாங்க போலாம். ஏண்டி இங்கே நிற்கிற, வா போகலாம். சந்தோஷ் ஃபோனே எடுக்க மாட்டுறாரா? எத்தனை தடவை கால் பண்ணிட்டு தெரியுமா? மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளையே பண்ண மாட்டுறாரு. உங்ககிட்ட பேசினாரா? காலையில பேசினேன்டி. உங்ககிட்ட பேசினாரா? அப்ப என்கிட்ட வேணும்னே தானே பேசாம இருக்காரு. நேத்து தான் ஒரு கோச்சிங்கிட்டு போனார்லடி, அப்புறம் எப்படி பேசுவாரு உங்ககிட்ட? வீட்டுக்கு வரட்டும், நேர்ல பேசிக்க. சும்மா தொட்டதுக்கெல்லாம் நொய் நொயின்னத. சரிடா, வீட்டுக்கு வந்தா அவர் என்கிட்ட பேசலன்னு வையன், நான் செம்மையா டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். அந்த டென்ஷன் நீ அவர்கிட்ட காட்டிய. இப்ப வா உள்ள போலாம், பசிக்குது, சாப்பிடலாம். அதே சரி, நீ அவருக்கு வீடியோ அனுப்பிச்சாடா? அனுப்பிட்டேன். ஆனா அண்ணன் இன்னும் பாக்கலடி. பார்த்தாருன்னா என்ன பண்ண போறாருன்னு தெரியல. எனக்கு என்னமோ உன்னை திட்டு வரணும் தான் தோணுது. அதுக்கு என்னடா நீ இவ்வளவு கேவலமா சிரிக்கிறா? என்னையா திட்டுவாரு? என்னையா திட்டு போறாரு? எனக்கு தெரியாதுப்பா, ஆனா நீ திட்டு வாங்குவ, அது மட்டும் எனக்கு தெரியும். சரி சரி வா உள்ள போலாம், சாப்பிட்டுக்கினே அதை பத்தி பேசுவோம். ஐயோ கடவுளே, இந்த குடும்பம் இருக்குது. ஐயோ, அந்த ஆளுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். அந்த ஆளு என்ன திட்டுவாரா? ஆமா, ஷில்பாத்தியே என்ன திட்டினாங்க, என் அம்மா கூட என்ன திட்டுச்சு. அப்ப அந்த ஆளும் கண்டிப்பா திட்டுவான். ஐயோ, கிரைம் மேல கிரைமா பண்ணிக்கிட்டு இருக்கேடி நந்தினி. அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இப்ப பதில சொல்லிடி, எதுக்கு அவர் கணத்துல கிஸ் பண்ண? ஐயோ, நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல நந்தினி. சந்தோஷ் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் இப்ப கேள்வி இல்ல. எதுக்கு நீ அவர் கணத்துல கிஸ் பண்ண? ஆக்சுவலா நான் அன்னைக்கு நாள் ஃபுல்லா எனக்கு சந்தோஷ் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான் தெரியுமா. அதனால ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் அந்த கிஸை கொடுத்தேன். ஓ, ஃப்ரெண்ட்லியா கிஸ் பண்ணியா? அப்போ உனக்கு எந்த ஆம்பளை ஹெல்ப் பண்ணாலும் அப்படிதான் ஃப்ரெண்ட்லியா பண்றேன்ட்டு இதெல்லாம் பண்ணுவியா? இது மட்டும் தானா இல்ல வேற எதனா பண்ணுவியா? அப்படி கேளு, விட்டுறாத அவள. சனியம் பூச்சவ எப்படி பேசுற பத்தியா? அதானே ஆளும் மண்டியும் பாரு. நந்தினி எப்படிதான் அவன் மூச்சை பார்த்து பேசுறாலும் தெரியல எனக்கு. அப்படியே போனுக்குள்ள போய் அவ கண்ணு நோண்டிடணும்னு தோணுது. சரி சரி, ப்ளே பண்ணு. பண்றேங்க. இங்க பாரு நந்தினி, நீ தேவையில்லாம கேரக்டர் தப்பா பேசிக்கிட்டு இருக்க. நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. சந்தோஷ் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஆளுன்றதுனால தான் நான் அப்படி பண்ணேன். மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. அதுவும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் பண்ணேன். அதானே பார்த்தேன். என் சந்தோஷ் ரொம்ப நல்லவரு, இழிச்ச வாயி. அதனாலதான் அவர் என்ன பண்ணாலும் உன்னை எதுவும் திருப்பி பண்ண மாட்டாரு. அந்த நம்பிக்கையில தான் அப்படி எல்லாம் பண்ண. அசிங்கமால உனக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? இங்க பாரு நந்தினி, நான் எந்த இன்டென்ஷன்லயும் அந்த கிஸை கொடுக்கல. நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் அந்த கிஸை கொடுத்தேன். சந்தோஷ் எனக்கு நாள் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் அப்படி பண்ணேன். ரொம்ப
கொக்க மக்க சௌமியா கண்ணு பழுத்துக்குச்சு. அக்கா அங்க பாத்தீங்களா? ஆமாடி. ரீவைண்ட் பண்ணிடி மறுபடியும் பாப்போம். சரிக்கா. ஐயோ ஜாலியா இருக்குதே. ஐயோ நேர்ல பாத்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்குமே. இரு ரீவைண்ட் அப்படி லைட்டா தள்ளுவோம். எனக்கு நான் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் அப்படி பண்ணேன். அம்மா மொபைல பாத்துக்கினே சிரிச்சுன்னு இருக்காதீங்கம்மா. லஞ்ச் பில் அடிச்சிட போறாங்க. ஸ்கூலுக்கு போங்க மடமடன்னு லஞ்ச் பேக்கை தூக்கிக்கிட்டு. அடடே ஆமால அக்கா, 12 காலம் ஆயிடுச்சுக்கா மணி. இன்னும் 1/4 மணி நேரத்துல லஞ்ச் பில் அடிச்சிருவாங்க. வாக்கா நம்ம கடகடன்னு கிளம்புவோம். இல்லைங்க என் புள்ள என் மரத்தை வாங்கிடுவான். வாக்கா போலாம். சரிடி கடகடன்னு லஞ்ச் கொடுத்துட்டு வந்துட்டு மீதியை பாப்போம் வா. அப்படி என்னதாம்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆக்ஷன் மூவி பாத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க போய் லஞ்ச் கொடுத்துட்டு வந்துடுறோம். அது வரையும் நீங்க பாருங்க. இந்தாங்க. சரிம்மா கடகடன்னு போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. அக்கா, நான் போய் வீட்டுல லஞ்ச் பேக் எடுத்துக்கிறேன். நீங்களும் எடுத்துக்கோங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன், வந்துருங்க. சரிடி போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு உடனே நந்தினிக்கு ஃபோன் பண்ணலான்னு. சரிக்கா செம ஃபன்னா இருந்துச்சுல. அக்கா நான் என் புருஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ண போறேன். நீங்களும் கார்த்தி ப்ரோக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னு. சரிடி. சரி நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன். அப்படி என்னதான் பாத்துச்சிங்க இந்த பசங்க உட்காந்து? சரி நாமளும் பாப்போம். இது நான் படத்துல நந்தினி இருக்கிற. ஐயா நந்தினியே தான். அது என்ன அந்த பொண்ணு கூட இருக்குதே, என்னத்துக்கு? சரி என்னன்னு பாப்போம்.